ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அண்ட் என்னோட 3 பேர் இருக்காங்க. நான், என் ஃப்ரெண்ட் பிரவீன், அப்புறம் என்னோட ஒரு குட்டி பையன் சர்வா. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் இப்போ இந்த கேம் ஆட போகிறோம். ஸோ இது வந்து என் ஃப்ரெண்ட் பிரவீனோட பஸ்ஸு. அண்ட் நடுவில் இருக்கிறது என்னோடய பஸ்ஸு. இருக்கிறதுல என்னோடய பஸ் தான் டாப்பு. கிட்டத்தட்ட 7,50,000 கொடுத்து வாங்கியிருக்கேன். சூப்பரான பஸ். அண்ட் நிறையா மாடிஃபை வேறு பண்ணி வச்சுருக்கேன். சைடில் ரிம்மு அது இதுன்னு நிறையா போட்டிருக்கேன். அண்ட் சைடில் இருக்கிறது ஒரு சாதாரண பஸ்ஸு. இது ஒன்றுமே இல்லை, நார்மல் பஸ். ஸோ வாங்க இப்போ கேம் பிளேக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த செக் பாயிண்ட்டு தான் போக போகிறோம். இப்போ நாங்கள் இங்கேயோ இருக்கிறோம், அது விட்டுருங்க, சுப்பாயாவோ என்னவோ இருக்குது. இப்போ இங்கேருந்து நேராக அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். அண்ட் நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணோன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க உட்காந்து. சரி, ஓகே. என்னடா இது ஃபஸ்ட் பர்சன் வியூவில் வச்சாலும் நல்லா தான் இருக்குது. அண்ட் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கலர் கலராக லைட் நிறையா போட்டிருப்போம். அந்த ஒரு பஸ்ஸை தவிர மற்ற எல்லாத்துலேயும் லைட் நிறையா இருக்கும். இருக்கிறதே 3 பஸ்ஸு தான். அதில் 2 பஸ் மட்டும்தான் லைட் இருக்கும், ஒரு பஸ்ஸில் லைட்டே இல்லை. சரி வாங்க, இருக்கிறதுலே நான் சொன்னேன்ல என் பஸ் தான் பெருசுன்ட்டு. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே வாங்க, இப்போ ஆரம்பிக்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அவன் தான் ஃபஸ்ட்டு போவான், அதுக்கப்புறம் நாங்களாம் போய்க்கலாம். என் பின்னாடி என் ஃப்ரெண்ட் சர்வா வந்துட்டுருக்கான். ஐயோ, இந்நேரத்துக்கு பஸ்ஸு கவுந்துருக்கும். சரி போவான். அண்ட் அவங்க 2 பேரும் பேச மாட்டாங்க. நான் மட்டும்தான் இந்த கேம் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன். ஓகே வாங்க, இப்போ ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ பஸ் ஸ்டாண்டை தாண்டியாச்சு. பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளில போக போகிறோம். இப்போ நான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்கறதுனால வண்டி வந்து அப்படியே வேகமாக போகுது. ரொம்பவே நல்ல ஆப்ஷன் தான் இந்த கேமில். பின்னாடி வேறு அவன் போட்டு தட்டி விட்டான். நல்ல வேலை, மல்டிப்ளேயர் மோடில் டேமேஜ் ஆனால் எதுவும் ஆகாது பஸ்ஸுக்கு, அதனால் தப்பித்தேன். இல்லைன்னா அவ்வளோதான் இந்நேரத்துக்கு. ஓகே வாங்க அப்படியே போவோம். இவன் வேறு அப்பப்போ பிரேக் போட்டுடுறான். சரி, சைடில் போக முடியாதா? நான் எப்படியே இந்த சைடில் பேரிகேட்னால் இடிச்சிட்டு அப்படியே போகலான்னு யோசித்தேன். கடைசியில் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த யூட்டர்னில் போய்க்கலாம். அவ்வளோதான். டே ஓகே வந்தாச்சு. இனிமேல் இங்கேருந்து நேராக கொஞ்சம் தூரத்துக்கு இப்படியே போயிட்டு அப்புறம் நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் நம்ம போக போகிறோம். இங்கே மலை, காடு, ஹைவே எது வேணாலும் வரலாம். இப்போதைக்கு நம்ம சிட்டிக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். அது என்னது, சிட்டிக்குள்ளே யாருமே இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மல்டிப்ளேயர் மோடில் க்ரௌடே இருக்காது. வெறும் நம்ம 3 பேர்னால் 3 பேர் மட்டும்தான் போக முடியும். ஸோ வாங்க அப்படியே போவோம். ஓகே, என்னடா திடீர்னு ஸ்டாப் போட்டால் என்ன பண்ணுறான்? என்ன ரிவர்ஸ் எடுக்கிறான்? எதுக்குடா ரிவர்ஸ் எடுக்கிற? டேய் என்ன பண்ணுறான்? திடீர்னு நிப்பாட்ட சொன்னால் நிப்பாட்டிட்டு இப்படி ரிவர்ஸ் எடுக்கிறான். ஓகே, இப்போ எங்கே போகிறான்னு தான் தெரில. என்ன ஏதோ கடைக்குள்ளே போகிறான். வாங்க நம்மளும் போவோம். ஒருவேளை என்ன அது ரிப்பேர் பண்ணுற கடையாக இருக்குமோ? எது எம்எஃப்சி? ஓ, கேஎஃப்சியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க கிரித்தனமாக. சரி வாங்க, இவனுங்க எப்படியோ கிளம்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் அப்படியே பாஸை போட்டு வச்சுருவேன். அண்ட் நம்ம பஸ்ஸில் எங்கன்னா லைட் போட்டிருக்கோன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரிம்மு, பஸ்ஸுக்கு ரிம்மு இருந்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இருக்குது. அண்ட் இந்த சைடு வந்து ஒரு எக்ஸாஸ்ட், பஸ்ஸுக்கு ஒரு எக்ஸாஸ்ட்டு. அண்ட் பின்னாடி ஒரு கதன்னு லைட்டு நல்லா இருக்குது. அப்புறம் இந்த சைடில் ஒரு லைட்டு, அடியில் ஒரு ரிம் லைட் கிட்ட வச்சுருக்கோம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு லைட்டு. இந்த லைட்டு வந்து நல்லா தான் இருக்கும். அப்புறம் இந்த இண்டிகேட்டர் மாதிரி இருக்குது. இண்டிகேட்டர் கிடையாது, அதுவும் லைட் தான். இண்டிகேட்டர் வந்து எல்லோ கலரில் இருக்கும், இது வந்து வேறு ரெட் கலரில் இருக்குது. சரி ஓகே, இப்போ ஆரம்பித்தாச்சு. நடுவில் ஒரு பிரேக்கை விட்டேன். ஓகே, என்னடா இது பார்த்து. ஓகே என்னடா இது? மேப் ஓவர் கைஸ். இப்போ அடுத்த மேப்புக்கு நம்ம போக போகிறோம். ஓகே, இது அப்பப்போ லோட் ஆகுது. அண்ட் இந்த எஃப்பிஎஸ்மே 30 FPS வருது மேக்ஸிமம்.
அதுக்கு மேலலாம் வரணுன்னா நம்ம இந்த சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டு ஆடுற மாதிரி இருக்கும் போல இருக்குது. ஓகே டோல்கேட் பார்த்தீங்களா, இந்த கேமில் டோல்கேட்னா இருக்குது. பட்டார் நான் அடிச்சுக்கிட்டேன். எவ்வளோ காசு? ஓ ஃப்ரீயா? பரவாயில்லையே, நல்லது. வாங்க அப்படியே போவோம். இது என்னது? ட்ரக் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. இது பாருங்க, இதை இடிச்சுக்கிட்டே போகிறது ஒரு தனி சுகம். அவ்வளோதான். இது மட்டும் நல்லா இருக்கும் கைஸ், அப்படியே இடிச்சுக்கிட்டே ட்ரெயின்னு போகிறது. ஓகே கைஸ், ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம். ஓகே, முன்னாடி ஃப்ரெண்டு போய்கிட்டு இருக்கான், பின்னாடி சர்வா வந்துட்டுருக்கான். நம்ம மட்டும் அப்படியே நடுவுலே எப்படியாவது போயிடணும் வேகமாக. ஓகே, போகலாம் 134. இதில் வெறும் 180 ஸ்பீடு வரைக்கும் போகும். 180 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். ஓகே இது பைபாஸ் போல கைஸ், மெயின் ரோடு கிடையாது, பைபாஸ். அதனால் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போகலாம். பைபாஸ்னால் வளைஞ்சு போக தேவையில்லை, ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, நடுவில் இப்போ ஹேங் வேறு ஆகுது. ஓகே, 160 தொட்டுட்டோம். இன்னும் 180 போடணுமா? அதுக்குள்ளே ஆக்சிலேட்ரு இதுவாக மாட்டேங்குது, கம்மியாக போகுது. 156, 157, 158, 159, 160. ஓகே, 180 தொடுவோமா? அதுக்குள்ளே பின்னாடி எவனோ இடிக்கிறான். ஓகே, கமான் 167, 168, 168க்கு அப்புறம் போல. கமான், அழுத்து சீக்கிரம். 167, கமான், அழுத்து, வேகமாக அழுத்து. 166, இன்னும் கம்மியாகிட்டு போகுது. எவ்வளோ அழுத்துனாலும் போய் தொலைய மாட்டேங்குது. 165. ஓகே, 167, 168, 169 வந்துருச்சு. 170, 172, 3. கமான், 174, 175, இன்னும் 5 கிலோமீட்டர். ஓகே, 176, 77, 178 தொடுவோமா? என்னடா இது, 76 வருது. 177, 178, 8, 9, 180. ஓ எஸ், தொட்டாச்சு கைஸ், 180 தொட்டுட்டோம். we did it. அவ்வளோதான். எவ்வளோ வேகத்தில் போய்கிட்டு இருக்கான்னு பாருங்க. அப்போ அவன் எவ்வளோ வேகத்தில் போயிருப்பான். வாய்ஸ் அவர் கொடுக்கறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, விளாண்டுட்டு கொடுத்துட்டு தானே ஆகணும். அப்போ தானே வீடியோனா கரெக்டாக வரும். இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, அவனை பீட் பண்ண போகிறான். கமான், ஓவர்டேக் பண்ண போகிறான் அவனை. கமான். ஐயோ, டோல்கேட்டு பரவாயில்ல, அது முன்னாடி போயிடும். டோல்கேட் அவ்வளோதான், தாண்டியாச்சு. ஐயோ போட்டுட்டு ஜஸ்ட்டு நேரத்துக்கு பஸ்ஸு கவுந்துருக்கும். ஐயோ, அவன் முன்னாடி போயிட்டானே. சரி, எதுவும் பண்ண முடியாது. ஓகே, கமான். வந்துட்டேன். பீட் பண்ணிடலாம். அவ்வளோதான். அதுக்குள்ளே மேப்பு முடிஞ்சிச்சு. நம்மளை ஓவர்டேக்கே பண்ண விடாது போல இருக்கு. ஓகே, போவோம். இப்போ அடுத்தது எப்படி வரப்போகுது? ஓகே, மறுபடியும் மெயின் ரோடே வந்தாச்சு. நடாது கடுப்பாக வருது. ஓகே, இப்போதான் இதெல்லாம் வேறு நோட்டிஃபிகேஷன். ஓ, இதான் பஸ் ஸ்டாண்டா? ஓகே கைஸ், பஸ் ஸ்டாண்டே வந்தாச்சு. அங்கே போகலாம். கிட்டத்தட்ட 1/2 hour வரைக்குமா ஆகிட்டு. அதுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குல்ல. இதுதான் யாருக்கும் தெரியல. சரி, பார்க்கலாம். 35 நிமிஷத்தில் முடிச்சுக்கோங்க. 180 கிலோமீட்டர். ஆவரேஜ் ஸ்பீடு 167,
67 கிலோமீட்டர் தான் போயிருக்கோம் ஆவரேஜ் ஸ்பீடு. மேக்ஸிமம் ஸ்பீடு 180 கிலோமீட்டர். பரவாயில்ல, சூப்பராக தான் போயிருக்கேன். நான் வந்து 3rd பொசிஷன். என்ன பண்ணுறது பார்த்தேன். ஓகே, இப்போ அடுத்த பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம போகணும். இதோட இந்த கேம் முடியலை. இன்னும் அடுத்த பஸ் ஸ்டாண்ட் போனால் தான் இந்த கேம் ஃபுல்லாக முடியும். ஓகே, இதை அப்படியே வளைச்சிரு. வள அப்படியே வந்துடுச்சு. அண்ட் என்ன இதாகிடுச்சு, மழை நிற்கவே மாட்டேங்குது, ஃபுல்லாக பெய்யுது. ஓகே, எவ்வளோ நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே முன்னாடி போய்டுவோம் வாங்க. ஓகே, அவனுக்கு 2 பேர் சண்டை போட்டோம். அவன் அதுக்குள்ளே இவன் முன்னாடி வந்துட்டான். நமக்கு அந்த நாள் பிரேக் போட்டு நிற்பாங்க. அவனே முன்னாடி போட்டான், நம்ம நடுவுலே இருப்போம். ஓகே, சீக்கிரம். ஓகே, அவன் போயிட்டான். இனிமேல் அவனை விடக்கூடாது, அந்த குட்டி பையன். ஓகே, வாங்க வேகமாக ஓட்டுவோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மேப்பில் ஹில்ஸ் அவ்வளோவா இருக்காது. ஒன்லி இது மட்டும். அம்மே அதுக்குள்ள அவன் முன்னாடி போயிட்டேன். ஓகே ஓகே ஓகே, அவனை இப்போ ஓவர்டேக் பண்ணுறான் பாருங்க. நான் ஓவர்டேக் பண்ணி பார்த்தது இல்லையே, இப்போ பாருங்கள் பண்ணுறதுல அவனே மறந்துடும். யாரோ இவன் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க, அவனுங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இது பாருங்க, இது கோன். வேகமாக போகலாம், வேகமாக. ஓகே, அவ்வளோதான், வந்தாச்சு. அவ்வளோதான் போட்டு இந்த கோனை அடிச்சுட்டு போகிறதே ஒரு தனி சுகம். ஓகே, கமான். என்னடா இது கலராக இருக்குது வீடு. ஓகே, அப்படியே போக ஜஸ்ட் நேரத்துக்கு எடுத்துருப்பேன். பரவாயில்ல, எப்படியோ போயிட்டோம்ல. ஓகே, அவனுங்க என்ன எவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. எப்படியா நம்மளும் சீக்கிரமாக போகணும். ஓகே, ரோஸ் அப்படியே அவ்வளோதான் பிடிச்சிட்டேன். அதுக்குள்ள அடுத்த மாட்டோம். என்னடா இது எவ்வளோ குட்டி குட்டியாக வருது. ஓகே, லோடிங் டைம் வேறு எவ்வளோ தூரம் நடக்குது. ஓகே, ஐயோ போட்டு பின்னாடி போட்டு அடிக்கிறாங்க. ஓவர்டேக் பண்ண விட மாட்டேன்டா. ஓகே, இது கொஞ்சம் ஹில்ஸ் ஏரியா போல் இருக்குங்க. பாருங்க, லைன் ஸ்லைடாக என்னன்னு தெரில. ஹில்ஸு தான், ஆனால் அது ஃபுல்லாக அப்படியே ஹில்லு ஃபுல். பாருங்க, ஷார்ப் ஹேர்பின் பெண்டு. மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கீழே இருக்குது பாருங்க ஸ்பீடா மீட்டர் பக்கத்தில். அதை பார்த்துட்டு தான் நானே ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, அவ்வளோதான். அப்பாடி ஓட்டோம்ல, ஈஸியாக ஓட்டுவேன் நான். அவ்வளோதான், வந்தாச்சு போட்டு. ஓகே, இங்கே பாருங்க, இந்த பிரிட்ஜை சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது பஸ். ஓகே, இப்போ சரியான அடி. ஓகே, இது பாருங்கள் லேண்ட்ஸ்லைடு கைஸ். இந்த இடத்த அப்படியே லேண்ட்ஸ்லைட் நடுவில் ரெக்கார்டு லைட்டாக ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஓகே, அந்த இடம் அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல் லேண்ட்ஸ்லைடு. அந்த இடம் ரொம்பவே மோசமான ரூட்டாக தான் இருக்கும் போல் இருக்குது. அண்ட் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் எல்லா விதமான ரூட்லேயும் போயிட்டோம். மெயின் ரோட்டில் போயிருக்கோம், பைபாஸில் போயிருக்கோம், அண்ட் இப்போ ஹில்ஸ்லேயும் போயிருக்கோம். பரவாயில்ல, நல்ல மேப்பாக தான் இருக்குது. ஓகே, கமான். இப்போ இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பெண்டு. ஆனால் இந்த பெண்டில் கூட எவனோ ஒருத்தவங்க பில் போர்டு வச்சுருக்கான் பாருங்கள். ஏன்டா இப்படி பண்ணுறாங்களோ. ஓகே, இதை பார்த்தா ஏதோ இந்த ஊட்டியில் 13th ஹேர்பின் பெண்ட் அந்த மாதிரி மோசமான ஹேர்பின் பெண்ட்ஸாக இருக்கும் போல் இருக்குது. ஆனால் ரொம்ப வளைவாகவும் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது, அவ்வளோதான். ஆனால் டேஞ்சரஸாக தான் இருக்குது. எங்கே ஏறுது எங்கே இறங்குதுன்னே தெரில. நான் அதனால தான் நானே 88 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போய்கிட்டு இருக்கேன். 100னா தொட்டோம்னா இடிச்சிருவோம் எங்கேயாவது. ஓகே, பார்த்து அப்போ ஜஸ்ட்டு அவ்வளோதான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு தாண்டியாச்சு மலையை. இது எனக்கு தெரிஞ்ச நார்மலாக ஒரு ரூட்டு. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த வளைவும் இல்லை மேப்பில், ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு டேர்னு தான் இருக்குது. ஓகே, பார்த்து பாடி
டக்குன்னு வளர்ந்துருவாங்க. பொறுமை அப்பாடி ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. அண்டு பார்த்தீங்களா இதில் ஃப்ரேம் ரேட் ரொம்ப இதுவாக இருக்குது. 27 FPS தான் வருது. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே ஓகே திடீர்னு ஏதோ ஒரு தேனி உள்ளே வந்துருச்சு. அப்பா ஓகே பிரிட்ஜு. இங்கே பாருங்கள், 2 சைடும் ரிவர். ஓகே இப்போ தான் மெசேஜ்னால் வரும். ஓகே ஓகே அவ்வளோதான். ஓகே எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மேப் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கும். ஓகே வாங்க போகலாம். இன்னும் வேகமாக போய்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த மேப்புக்கு எண்டே கிடையாது, போய்கிட்டே இருக்குது. ஓகே கைஸ், மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பண்ணி விடுங்க. பாய். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ and don't forget to subscribe.